எங்களை மாதிரி உள்ள காமெடி ஆர்டிஸ்டோடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மிக கேவலமான நிலைமை. உடம்பு சரியாச்சுன்னா பிச்சை எடுக்கிற நிலைமை ஆகி போச்சு. 5 ரூபா அனுப்பு, 10 ரூபா அனுப்பு, 100 ரூபா அனுப்புன்னு. ஏன் ஒரு ஒரு இயக்குநர்கள் சைட்லேயும் சரி தான், இல்லை ஒரு நடிகர்கள் சைட்லேயும் சரி தான், ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது? இப்போ சேஷுவுக்கு 10 லட்ச ரூபாய் இல்லாததுனால அவருடைய ஆப்ரேஷனே பண்ண முடியாத சூழ்நிலை ஆச்சுங்கிறாங்க. ஏன் ஒரு ஹீரோ நினச்சால ஒரு ஒரு இயக்குநர்கள் நினச்சா அதை வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது? பாவம் இவர் மட்டும் இல்லை, இன்றைக்கி இவரை மாதிரி இன்றைக்கி சமீப காலமாக இறந்துக்கிட்டு இருக்கிற நடிகர்கள், ஹாஸ்பிட்டலில் இன்னும் படுத்துக்கிட்டு இருக்கிற நடிகர்கள் எல்லாம் உதவி இல்லாமல் உள்ள சூழ்நிலைகள் இருக்குது. இவர் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே இன்றைக்கி ஷூட்டிங் இருக்கும், 10 நாளைக்கு 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஷூட்டிங் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இவருடைய இழப்பு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியது. ஏன்னா இப்போ தான் ஒரு பீக்கில் ஒரு நல்ல ஒரு இதில் வந்துக்கிட்டு இருக்கிறவர் திடீர்னு ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக் 3 பிளாக்கு. இந்த நிலை மாறணுன்னா ஏதாவது ஒரு நடிகர் சங்கமோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு இயக்கங்கள் எல்லாமே சேர்ந்து ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும். இல்லைன்னா இந்த மரணங்கள் இதே மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பிச்சைக்கார நிலைமை, இந்த காமெடி ஆர்டிஸ்டோடைய நிலைமை ஒரு பிச்சைக்காரன நிலைமையாட்ட ஆகி போச்சுது. ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு சும்மா ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்கல்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்கல்ல. அதுக்கு ஒரு 10,000 ரூபாயோ 15,000 தேவை. அந்த 10,000 ரூபா 15,000 ரூபா நடிக்கிறவங்க எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டு கொடுக்குறதில்ல. 5,000 4,000 8,000 சப்போஸ் 10,000ன்னு சொன்னால் கூட அந்த சம்பளம் எங்களுக்கு கரெக்டாக வர்றதில்ல. நானே நடிகர் சங்கத்திலே பல கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன், எங்களுக்கு பேமெண்ட் வரலன்னு. பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் சங்கங்கள் கண்டுக்கிறது இல்லை. இந்த சேஷுவுக்கு இப்போ எனக்கெல்லாம் சேஷுவுக்கே இந்த மாதிரி நிலைமைலாம் நான்லாம் இறந்து போனோம்னா என்ன ஆகும்னே தெரியாது. சேஷுவுக்கே இந்த நிலைமை. இத்தனைக்கும் நிறைய செல்வாக்கான ஆளவர். எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு, 1-2 பேருக்கு இல்லை, அத்தனை பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. படிப்பு செலவு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு காப்பாற்றுறது, என்னென்னலாமோ பண்ணியிருக்காரு. அவர் பண்ணுற சேவைகளெல்லாம் சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. இது ஏன் இப்போ இவர் ஹெல்ப் பண்ணவங்க இவருக்கு பண்ண முடியாது? ஏன்னா அந்த மாதிரி உள்ள அடிமட்ட லெவல். ஒரு பெரிய லெவலில் உள்ளவங்க பார்த்துக்கலாம்ல. இப்போ சேஷுக்கு கூட நடித்தவங்களே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூட ஒரு 10 லட்சம் தானே. செத்ததுக்கு அப்புறம் அவங்க இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டும் மாலை போட்டுக்கிட்டும் உங்க சாகுற வரைக்கும் நின்றுக்கிட்டு அடக்கம் பண்ணுற வரைக்கும் நின்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.